தெரியும் இது எத்தனை வருடங்கள் ஆன பழமையான கோவில். சிலையை பார்த்தீங்கன்னா எப்படி 5 அடி இருக்கும். ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயர் சன்னதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருடங்கள் ஆன கல்லுன்னே தெரியல. இந்த மாதிரி கல்லுலாம் இப்போதைக்கு நம்ம இதில் கிடையவே கிடையாது. அப்பாச்சிக்காத ஒரே ஒரு 5 இருக்குது. அப்படியே 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 பூசிருக்காங்க. பாருங்க, இந்த வியூ பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா 2 மணி நேரம் மலைப்பயணத்தை கடந்து வந்தா மட்டுமே தான் இந்த மாதிரியான ஒரு அழகான பிரமிப்பான விஷயத்தை பார்க்க முடியும். டீம் எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பாரு, ஒரு வெள்ளிங்கிரி மலையினுடைய 6வது மலைன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மேகம். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாரங்கி மலை வியூ எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கொண்டாரங்கி மாதிரி இருக்காது. கரெக்ட். உங்களோட அனுபவம் எப்படின்னு தெரியல. என்னோட அனுபவம் நான் பாருங்கன்னா, நம்ம 39வது சிவபாயிரம் நம்ம தலைமலை இருக்குல்ல, அங்க கரெக்டா ஒரு முக்காவாசி மலை ஏறினதுக்கு அப்புறம் ஒரு கரெக்டா ஒரு வியூல பாக்குறப்ப 2 பாதை பிரியும்ல, அந்த இடம் மாதிரியே இருக்கு பாரு இந்த இடம். கரெக்டா? சொல்லு. அப்படி சொல்லு சொல்லு. நேச்சுரலா பாத்தீங்கன்னா இது இன்ஜினியரிங் மாதிரியே இருக்கு. வெள்ளி பனி போத்துற மாதிரியே இருக்குது. கரெக்டா சொன்னீங்கன்னா வெள்ளி மலை மாதிரி வெள்ளி போத்துன மாதிரி தான் இருக்கு. அந்த புகையும் அந்த மலையும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து இந்த வியூ நம்ம முருகன் சொன்ன மாதிரி மிஸ்டர் போச் அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மலை சரிவாரத்துல எப்படி இருக்கு பாருங்களே. எப்படி இருக்கு மிஸ்டர் போச் எப்படி இருக்கு? முருகன் நீங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்தா அவர் வயிறை பார்த்தா அது எனக்கு வயிறு மாதிரி தெரியல வேணா. அவர் குனிஞ்சிட்டு இருந்தா அவருடைய முதுகு பகுதி மாதிரி தெரியுது. ரெடியா? நான் சொல்லிடுறேன். அவ்வளவுதான். நான் சொல்லும் போது நீ வழக்கம் போல சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். ஸோ நாங்கள் வந்து ஒரு முக்கால்வாசி தூரம் மலை ஏறி வந்துட்டோம். சிவனை பார்க்க இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல மேல அங்கே உச்சி ஏறிடுவோம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டேப்பர் ரொம்ப ஹைட்டான இடத்துல இருக்கோம். பாருங்க உள்ளவங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயரை பார்த்துட்டோம். இப்போ சிவனை பார்க்க போறோம். அவ்வளோதான். அப்படி திரும்ப பார்க்க பின்னாடி வர முடியுமா? அப்படியே திரும்ப என் கூட வாங்க. திரும்ப மேல சுத்துற மாதிரி இருக்குது. அவ்வளவுதான். இது இன்னும் கொஞ்சம் ஹைட் வச்சிரும். இன்னும் அவ்வளவுதான். ஜூம் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி கிட்ட வாங்கலாம். தலையெல்லாம் கிட்ட கொடுங்க. எல்லா தலையும் கிட்ட கொடுங்க. என்ன முகம் தெரியல. ரெடியா? அப்படியே அவ்வளவுதான். மேலே ஏறி போயாச்சுன்னு ஒரு 10 நிமிஷத்துல மலை உச்சி ஏறிடும். எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலரில் ஒரு எறும்பு லென்த்தியாக ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதோட பின்பகுதி கடிச்சதுன்னா குடையுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க. ஷூவே போட்டு வந்தாலும் ஷூக்கெல்லாம் இறங்கிடுச்சுன்னா சமாளிக்க முடியாது. உங்களால் பெயின் உடையுது. கொஞ்சம் பார்த்து வாங்க. அதே சமயம் கொசு நிறையா கடிக்குது. கொசு கடிச்சதுன்னா அந்த இடம் ஃபுல்லாக செவந்துருது. நெருங்கிட்டோம் பாருங்க. இது வந்து அந்த காலத்து ராஜாக்கள் கோட்டை. அந்த காலத்து ராஜாக்களோட கோட்டை. அவங்களுடைய வியூ நின்று பார்க்குற இடம். பாறைகளால் எப்படி இங்கே மேலே வந்து அமைச்சிருக்காங்க பாருங்க. எப்படி ஏறி வந்தாங்க? குதிரை. அதான் குதிரை பாதைன்னு சொன்னாங்கல்ல. ரொம்ப பாருங்க பாறைகள்லாம் கரடு முரடா இருக்கு. இப்படி ஏறுறாங்க பாருங்க. ஏறுங்க. இது என்ட்ரி. அந்த காலத்து ராஜாக்கள் என்ட்ரி தூணு. எந்த அளவு பழமையானது. அறைவா. ஆக்சுவலி இது ஒரு கோட்டை தான். கோட்டைக்கு மேலே சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுருக்காங்க. நல்ல டேப்பரு, நல்ல அடர்ந்த காடுங்க. மலையோட உச்சிக்கு வரோம். இதோ ஏறி போகிறாங்க பாருங்க. சரியான டேப்பரு. இப்படி தான் ஏறி ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. பாருங்கள் ரொம்ப ரிஸ்கியான கடைசி. இது வந்து மலையாற்றத்தோட எண்டு ஃபினிஷிங்கு. இதுக்கு மேலே தான் சிவன் இருக்கார். வாங்க போவோம். ரொம்ப ஒரு டேப்பர். இந்த பாறையில் ஏறுறது தான் ஒரு பெரிய டாஸ்கான விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8
Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots, all straight to the இல்லை இருக்கு, வாங்க நீங்கள் இது பண்ணி. 6 shots, are you coming with? சிறப்பாக பூஜை நாங்களே செஞ்சிட்ருக்கோம். எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் மாலை ரெடி பண்ணியிருக்காரு நம்ம பூஜை அவர்கள். விபூதியில் இது பண்ணி விபூதியில் நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த கோவிலில் சிறப்பு என்னென்னா நம்மளே சிவனுக்கு வந்துட்டு அலங்காரம் பூஜைகள் செய்யலாம். ஏன்னா இதான் வெட்ட வெளியில் இருக்கிறதுனால வரவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு டைரெக்டாகவே நம்மளே பூஜை செஞ்சு வழிபடலாம். ஓகே, மலை ஏறி வந்தோம். ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு நாங்கள் மலை ஏறினது. வர வழியில் ரிலாக்ஸாக வந்ததுனால 3 மணி நேரம் ஆயிருக்கு. ஆக்சுவலி 2 மணி நேரம் தான் வந்தோம். மேலே வந்து பார்த்தோம், இந்த வெட்ட வெளியில் இந்த மாதிரி சின்னதாக செட்டு போட்டு சிவலிங்கம் சூப்பராக அம்சமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், முருகர், சிவன், பக்கத்தில் பார்வதி அம்மன், அப்புறம் வந்துட்டு காலபைரவர், அது போக கிருஷ்ணர், எல்லா சிலைகளும் இங்கே பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க நந்தீஸ்வரரோட சேர்த்து. இடம் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டை இருந்த இடத்துல சிவலிங்கம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வச்சு வழிபட்டுருக்காங்க. இங்கே வந்து அங்கே பக்கத்தில் ஒரு சுனை இருக்குது, அது சின்ன குளம் சொல்கிறாங்க பக்கத்தில். அந்த குளத்தில் நீங்கள் நீர் எடுத்து இருக்கிற சாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்மளே பூஜை பொருள் என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்க பாருங்கள் வெள்ளை பாரிஜாதம் மரம், எல்லா மலைகள்லையும் இருக்கும். அங்கே இருக்கிறது எல்லாமே வெள்ளை பாரிஜாதம், அதில் பூக்கள் இருக்கும். அந்த பூக்களையும் நம்ம எடுத்து மாலையாக போடலாம். இல்லைன்னா துளசி இருக்குது. ஸோ நாங்கள் வந்தோம், நல்லாவே திருப்தியாக பூஜை முடிஞ்சுது. அது போக இங்கே நல்ல ஒரு வைபாக நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தியானம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான இடம், அமைதியான இடம். இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரெக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்த நீங்கள் நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வாங்க, ஒரு டீமாக வாங்க. தனியாக உட்காந்து நீங்கள் ஒரு தியானம் பண்ணுறதுக்கு சிறப்பான இடம். உயரம் வந்துட்டு தரையில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா 5000 அடி உயரம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும், 5000 அடி இருக்கும். இதுக்கான ரூட் மேப்பு எல்லாம் நான் உங்களுக்கு கூகுள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரூட்டில் எந்த கன்ஃபியூஷன் வேணாம், வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரூட்டு கரெக்டாக தெரியும். அதுமாரி கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். வரும்போது ரொம்ப அடர்ந்த காடு இது, அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக இது வந்து பார்க்க வேண்டிய மலைகள், இது ஒரு மலை. தொடரும் எங்கள் சிவபயணம். எங்களுடைய சிவபயணம் 12வது மரம் இது. அதாவது மர வகைகளில் மாமரம் 12வது மரத்தை நாங்கள் விதைச்சிட்டோம். ஏற்கனவே 11வது மரம் அங்கே வர வழியில் பாதியில் வரணும். இங்கே மலை உச்சியில் 12வது மரத்தை வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இன்னும் 150 சீட் பால்கள் விதைக்க தயாராக இருக்கும். தொடரும் எங்கள் சிவபயணம். அண்ட் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய விதைக்க பந்துகளையும் நாங்கள் விதைப்போம். 1 லட்சம் மரங்களை விதைப்பதே எங்களுடைய நோக்கம். இது வரைக்கும் 3800 மரங்கள் விதைச்சிருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு மனுஷன் வரணும். பார்வதியாக இருக்கும் அப்போ அம்மன் தான். நந்தீஸ்வரர், விநாயகர், சிவன். இது ரொம்ப பிராண கோயில் இது. வந்து விட்டார். என்னன்னு பார்த்தா இது வந்துட்டு சூரக்காயின்னு சொல்லுவோம். பாருங்கள், இது கருப்பாக இருக்குல்ல, பழம் பழுத்து இருக்குது. சூரக்காய் பாருங்கள். இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம சாப்பிட்டது, சின்ன வயசில் பார்த்து. இப்போ இந்த இனங்கள்லாம் புளிப்பு இந்த மாதிரி காட்டில் தான் இருக்குது, அழிஞ்சிருச்சு. யாருக்கும் தெரியாது. இது ஒரு இலந்த பழம் வெரைட்டி தான். இது இலந்த மரம் இருக்குல்ல, சின்னது. கலாக்காய், காரக்காய், சூரக்காய் இதெல்லாம் ஒரே வெரைட்டி. இங்கேயுமா மிடியும் படியுமா அமையும். அங்கே வந்தோடனே மிடியும் படியுமா மழை வருமா, மழை வந்துச்சு வீட்டுக்கு போயிடுவோம். இப்படியே பண்ணி கடைசியில் கண்ணை கட்டின்னு
அப்படியே போயின்னு சொன்னான். நீந்து அவன் ஏந்துபடி பார்த்தானா பாரு, அவன் எவ்வளோ தூரம் பார்த்தானோ அவ்வளோ தூரம் காட்டாமணி காடு தான். நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தான் நிலமா அந்த காட்டாமணி செடி இருக்கு பாரு. கட்டமணி அதான் நீங்க சொன்னீங்களா பூஜி, கொடி மாதிரி வரும்னீங்களா, அது கொஞ்சம் செடியா வரலாம். செடியா இருக்கு. காய் வந்து கொண்டு பச பச தெங்க கூட அது கரெக்டு நாங்க இறங்கும்போது காமிக்கிறோம் உங்களுக்கு இருங்க. அந்த அவன் பார்த்த எவ்வளோ கண் தூரம் போச்சோ அவ்வளோ தூரம் அந்த காட்டாமணி. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ கொடூரமான அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு